சம்மர்ல ஹேர் ஃபால் இஷ்யூஸ் எல்லா கேர்ள்ஸ்க்கும் இருக்க காமனான ப்ராப்ளம் தான். கோடை காலத்துல முடிய எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க தலைக்கு எப்பவுமே குளிக்கிறதுக்கு முன்னாடி உங்க தலையில இருக்க எல்லா சிக்கையும் சீப்பு வச்சு சீவி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் தலைக்கு குளிக்கிறதுக்கு போங்க. தலைக்கு குளிக்கும் போது ஃபர்ஸ்ட் உங்க தலையில தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஷாம்பு கையில எடுத்து அதுல கொஞ்சமா தண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ணி அப்புறமா அதை உங்க தலையில தேய்க்க ஆரம்பிங்க. எப்பவும் நெயில்ஸ தலையோட ஸ்கால்ப்ல தேய்க்க கூடாது. விரல்களை வச்சு மட்டும்தான் மசாஜ் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு 3 to 4 டைம்ஸ் நீங்க தொடர்ந்து உங்க தலையில மசாஜ் பண்ணிட்டே இருக்கும் போதுதான் உங்க தலையில இருக்க அழுக்குகள் உங்க தலையை விட்டு வெளியேறும். இன்கேஸ் நீங்க ஷாம்பு வச்சு மசாஜ் பண்ணும் போது நுர பத்தலன்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு உங்களோட மசாஜ கண்டினியூ பண்ணுங்க. சோ ஷாம்பு வச்சு நல்லா தேய்ச்சதுக்கு அப்புறமா உங்க தலைய நார்மல் வாட்டர்ல அலசிடுங்க. அதுக்கப்புறம் 20 கிராம் அளவுக்கு கண்டிஷனர் எடுத்து ஸ்கால்ப்ல படாம முடியில மட்டும் தேய்ங்க. கண்டிஷனர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் முடி உடையாது, அதே சமயத்துல சாஃப்டாவும் இருக்கும். உங்க முடி முழுக்க கண்டிஷனரை தேய்ச்சதுக்கு அப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் கேப் கொடுங்க. 5 மினிட்ஸ் கழிச்சு கண்டிஷனரை வாஷ் பண்ணிருங்க. அப்புறம் கடைசியா மிருதுவான துண்டு இருந்ததுன்னா அதை வச்சு உங்க தலைய தொடச்சு எடுங்க. எப்பவும் ட்ரையர் பெருசா யூஸ் பண்ணக்கூடாது. ட்ரையர் யூஸ் பண்ணி உங்க ஹேரை நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா உங்க ஹேருக்கு நீங்களே பிரச்சனையை விலை கொடுத்து வாங்குறீங்கன்னு அர்த்தம். அப்புறம் நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தா உங்க தலையில நீங்க யூஸ் பண்ற ஷாம்பூ ரொம்ப ரொம்ப கெமிக்கல் லெஸ்ஸா இருக்கணும். மைல்டான ஷாம்பூஸ் தான் எப்பவும் நீங்க யூஸ் பண்ணணும். அதே மாதிரி கோடை காலத்துல நீங்க வெளியில போறீங்க அப்படின்னா உங்க தலையில ஏதாவது ஒரு துணி வச்சு கட்டிட்டு வெளியே போறதுதான் நல்லது. சூரிய ஒளி, காற்று தூசு இது ரெண்டுமே உங்க முடிக்கு ரொம்ப ஆபத்தானது. இந்த மாதிரி கோடை காலத்துல உங்க முடிய நீங்க பராமரிச்சீங்க அப்படின்னா நிச்சயமா ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ல இருந்து நீங்க மீண்டு வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா அதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் எந்த மாதிரியான டிப்ஸ் வேணும் அப்படிங்கறதையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது வரைக்கும் IBC மங்கை ஃபேமிலில நீங்க இன்னும் ஜாயின் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வாழ்க்கையில நம்மளால சூஸ் பண்ண முடியற ஒரு நெருங்கிய உறவு அப்படின்னா அது நம்ம வாழ்க்கை துணைதான். அவங்க தான் நம்ம கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம கூட இருக்க போறாங்க. அப்போ அவங்கள நம்ம